அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் காப்போத்தோ உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு வட்டியில்லா மாணவர் கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு தற்பொழுது 2025ஆம் ஆண்டிற்கான மாணவர் கடன் திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. விண்ணப்ப முடிவு திகதி 2025 பிப்ரவரி மாதம் 22ஆம் திகதி ஆகும். எனவே இக்கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்கலாம் என இந்த வீடியோவை பதிவிடுகின்றேன். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்னர் இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தொடர்ச்சியாக இதுபோன்ற தகவல்களை பார்வையிடுவதற்காக இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அருகிலுள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் 2025ஆம் ஆண்டிற்கான வட்டியில்லா மாணவர் கடன் திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்பம் தற்பொழுது 9வது உள்ளீர்ப்புக்கான விண்ணப்பமாக காணப்படுகின்றது. அதாவது இதற்கு முதல் 8 தடவைகள் இக்கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு தற்பொழுது 9வது தடவையாக இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கின்றது. இத்திட்டத்தில் 2021, 2022, 2023 ஆகிய ஆண்டுகளில் காப்போத்தோ உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு பங்கு கொள்ள முடியும் என கூறப்பட்டுள்ளது. இத்திட்டம் முழுமையாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் கீழ் காணப்படும் மாணவர் கடன் பிரிவினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு அப்பிரிவினாலேயே கடன் தொகைகளும் வழங்கப்படும். இந்த கடன் தொகையினை பெற்றுக்கொள்ள விரும்பும் மாணவர்கள் எவ்வாறு விண்ணப்பிப்பது, அந்த விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்கும் காலம் எவ்வளவு, இந்த கடன் திட்டத்தினை யார் யார் பெற்றுக்கொள்ளலாம், அதனை பெற்றுக்கொள்வதற்கான தகமைகள் என்ன, இந்த கடன் திட்டத்தில் பெறக்கூடிய அதிகபட்ச கடன் தொகை எவ்வளவு, எவ்வாறு இந்த கடனை பெற்றுக்கொள்வது, பெற்றுக்கொண்ட கடனை மீண்டும் மீளச் செலுத்துவது எவ்வாறு என்பது தொடர்பான தகவல்களையே இந்த வீடியோவில் முழுமையாக வழங்குகின்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். இது தொடர்பான தகவல்களை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இக்கடன் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் www.studentloans.mohi.gov.lk எனும் இணையதள முகவரியினூடாக உட்பிரவேசித்து நிகழ்நிலையிலேயே, அதாவது ஆன்லைனிலேயே நீங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த திரையில் காண்பிக்கப்படும் இணையதள முகவரியினூடாக உட்பிரவேசித்து உங்களது விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பித்துக் கொள்ள முடியும். விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் காலம் 2025 ஜனவரி மாதம் 22ஆம் திகதி முதல் ஆரம்பமாகிவிட்டது. எனவே தற்பொழுது இது நடைமுறையில் இருந்து கொண்டிருப்பதால் நீங்கள் தற்பொழுதே விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். விண்ணப்ப முடிவு திகதி 2025 பிப்ரவரி மாதம் 22ஆம் திகதி. எனவே எதிர்வரும் 22ஆம் திகதிக்கு முன்னரே உங்களது விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும். யார் இந்த கடன் திட்டத்தினை பெற்றுக்கொள்ளலாம் என தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் நடத்தப்படும் காப்போத்தோ உயர்தர பரீட்சையில், அதாவது AL பரீட்சையில் சித்தியடைந்த இலங்கை மாணவர்கள் மாத்திரமே இக்கடன் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியானவர்கள். அதிலும் குறிப்பாக 2021ஆம் ஆண்டு, 2022ஆம் ஆண்டு, 2023ஆம் ஆண்டுகளில் AL எழுதிய மாணவர்கள் மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும். 2021க்கு முன்னரோ அல்லது 2024 எழுதிய மாணவர்கள் இதற்காக விண்ணப்பிக்க முடியாது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே 2021, 2022, 2023ஆம் ஆண்டுகளில் AL எழுதிய மாணவர்கள் இக்கடன் திட்டத்திற்காக விண்ணப்பிக்க முடியும். இக்கடன் திட்டமானது சாதாரணமாக உங்களுக்கு தொழில் புரிவதற்கோ அல்லது வேறு தேவைகளுக்கோ வழங்கப்படுவதில்லை. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இக்கடன் திட்டமானது மாணவர்கள் AL பரீட்சையின் பின்னர் தங்களது உயர்கல்வியை, அதாவது பட்ட கற்கை நெறிகளை தொடர்வதற்காகவே இந்த கடன் திட்டம் வழங்கப்படும். இந்த கடன் திட்டம் வழங்கப்படுவதற்கான பட்ட கற்கை நெறிகள் எதுவென தனியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு இந்த அறிவுறுத்தல்களில் கூறப்பட்டுள்ள கற்கை நெறிகளுக்கு மாத்திரமே இந்த கடன் திட்டம் வழங்கப்படுமே தவிர எல்லா கற்கை நெறிகளுக்கும் வழங்கப்பட மாட்டாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த கடன் திட்டம் வழங்குவதற்காக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள சகல பட்ட கற்கை நெறிகளும் ஆங்கிலத்திலேயே மேற்கொள்ளப்படுவதுடன் இந்த கடன் திட்டத்திற்காக எந்தெந்த கற்கை நெறிகள் முன்மொழியப்பட்டுள்ளது, அதாவது எந்த கற்கை நெறிகளுக்காக நாங்கள் இந்த கடனை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் நான் ஏற்கனவே சொன்ன www.studentloans.mohi.gov.lk எனும் இணையதள முகவரியினூடாக சென்று அதில் உங்களுக்கான மாணவர் கையேடு, அதாவது ஸ்டூடெண்ட் ஹேண்ட்புக் கொண்டு அதில் PDF வழங்கப்பட்டிருக்குது. அந்த ஸ்டூடெண்ட் ஹேண்ட்புக்கில் இருக்கிற கற்கை நெறிகளை நீங்கள் பார்வையிட்டு அந்த கற்கை நெறிகளுக்கு மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும். அந்த கற்கை நெறிகளை தொடரும் மாணவர்களுக்கு மாத்திரமே இந்த கடன் திட்டம் வழங்கப்படும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாணவர் கையேட்டினை பெற்றுக்கொள்ளல் மற்றும் இக்கடன் திட்டத்திற்காக விண்ணப்ப
விண்ணப்பிக்கும் இணையதள முகவரிகள் போன்றவை இந்த வீடியோவிற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்கினை வழங்கி இருக்கின்றேன். அதில் சென்று நீங்கள் இந்த மாணவர் கையேட்டினை பெற்றுக்கொள்ளேலும் அதே போன்று இக்கடன் திட்டத்திற்காகவும் நீங்கள் இலகுவாக விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அதனை பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். இக்கற்கை நெறிகளுக்காக விண்ணப்பித்தல் மற்றும் இக்கடன் தொகையினை பெற்றுக்கொள்வதற்காக விண்ணப்பிக்கும் மாணவர்கள் குறிப்பிட்ட தகமைகளை பெற்றிருப்பது அவசியமாகும். அந்த வகையில் முதலாவதாக 2021ஆம் ஆண்டு அல்லது 2022ஆம் ஆண்டு அல்லது 2023ஆம் ஆண்டுகளில் காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களாக இருத்தல் வேண்டும். அவ்வாறு தோற்றி ஒரே தடவையில் 3 பாடங்களிலும் சித்தியடைந்திருத்தல் வேண்டும். குறைந்தது ஒரே தடவையில் 3 பாடங்களிலும் சித்தியாவது பெற்றிருத்தல் வேண்டும். அதே போன்று அது 3 அமர்வுகளுக்கு மேற்படாமல் இருத்தல் வேண்டும். அதாவது நீங்கள் முதலாவது தடவை ஏஎல் எழுதியவர்கள், அதே போன்று 2வது தடவை 3வது தடவைகள் ஏஎல் எழுதியவர்கள் இதற்காக விண்ணப்பிக்க முடியும். 4வது தடவை ஏஎல் எழுதியவர்கள் எல்லாம் இதற்கு விண்ணப்பிக்க முடியாது. எனவே 3 தடவைக்குள் நீங்கள் ஏஎலுக்கு தோற்றியிருத்தல் வேண்டும். அதிலும் 3 பாடங்களிலும் குறைந்தது தரமாவது பெற்று சித்தியடைந்திருத்தல் வேண்டும் என முதலாவது கூறப்பட்டுள்ளது. இரண்டாவதாக இந்த ஏஎல் பரீட்சையில் பொது சாதாரண பரீட்சையில் அதாவது ஜிகே பாடத்தில் 30க்கும் குறையாத புள்ளிகளை பெற்றிருத்தல் வேண்டும். பொது சாதாரண பரீட்சையில் நீங்கள் 30 புள்ளியை விட அதிகமாக பெற்றிருத்தல் வேண்டும். அல்லது 30 புள்ளி பெற்றிருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். 30லும் குறைந்த புள்ளிகளை பெற்றவர்கள் இதற்காக விண்ணப்பிக்க முடியாது. 3 தடவையில் ஏதாவது ஒரு தடவையில் நீங்கள் பொது சாதாரண பரீட்சையில் சித்தியடைந்திருத்தல் போதுமானது. அதே போன்று 3வது நிபந்தனையாக காப்போத்த உயர்தர பரீட்சையில் பொது ஆங்கிலத்தில் சாதாரண சித்தி அதாவது பெற்றிருத்தல் வேண்டும். அல்லது காப்போத்த சாதாரண தரத்தில் ஆங்கிலத்தில் பெற்றிருத்தல் வேண்டும். ஒன்றில் நீங்கள் ஓஎல் பரீட்சையில் நீங்கள் ஆங்கிலத்தில் வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்ன உடனே ஏஎல் பரீட்சையில் பொது ஆங்கிலத்தில் நீங்கள் வச்சிருக்கணும். அதோட 4வது நிபந்தனையாக விண்ணப்பதாரிகள் 2025 பிப்ரவரி 22ஆம் தேதி அன்று 25 வயதினை அடையாத மாணவர்களாக இருத்தல் வேண்டும். 25ற்கும் குறைந்த மாணவர்களே இக்கடன் திட்டத்திற்காக விண்ணப்பிக்க முடியும் என கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த 4 தகைமைகளையும் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் இக்கற்கை நெறிகளுக்காக கடன் தொகையினை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தகைமைகள் தவிர ஏனைய தகைமைகளாக சில தகைமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது குறித்த பட்ட கற்கை நெறிகளுக்கு தேவையான ஏனைய நுழைவு தகைமைகளையும் பெற்றிருத்தல் வேண்டும். ஏற்கனவே கூறப்பட்ட தகைமைகள் பொதுவாக நீங்கள் பெற்றிருக்க வேண்டிய தகைமைகளாகும். அதே போன்று குறித்த மாணவர் கையேட்டில் ஒவ்வொரு கற்கை நெறிக்கும் மாணவர்கள் கொண்டிருக்க வேண்டிய தனித்தனி தகைமைகள் கோரப்பட்டுள்ளது. அதாவது வெவ்வேறு கற்கை நெறிகளுக்கு வெவ்வேறு தகைமைகள் கேட்டிருப்பார்கள். இப்படியான வெவ்வேறுபட்ட விசேட தகைமைகள் சில கோர்சஸுக்காக கேட்கப்பட்டிருக்கும். அந்த குறிப்பிட்ட கோர்ஸுக்காக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டுமானால் அந்த கோர்ஸில் என்ன விசேட தகைமை கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் பூரணப்படுத்தி இருக்க வேண்டும். எனவே பொது தகைமைகள் கொண்டிருத்தல் வேண்டும். அதே போன்று குறிப்பிட்ட ஒவ்வொரு கற்கை நெறிக்கும் விண்ணப்பிக்க விரும்புவர்கள் அந்த கற்கை நெறிக்காக கேட்கப்பட்டுள்ள விசேட தகைமைகளையும் நீங்கள் பூரணப்படுத்தி இருந்தால் அந்த கற்கை நெறிக்காக விண்ணப்பிக்க முடியும். அந்த கற்கை நெறியை தொடர்வதற்காக நீங்கள் இந்த கடன் தொகையினையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கற்கை நெறிகள் என்னென்ன, அந்த கற்கை நெறிகளுக்கான விசேட தகைமைகள் என்னென்ன கொண்டிருக்க வேண்டும் என்பது தொடர்பாக மாணவர் கையேட்டில் முழுமையாக கூறப்பட்டுள்ளது. மாணவர் கையேட்டினை டவுன்லோட் செய்து அதில் பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். குறித்தப்பட்ட கற்கை நெறிகளுக்கு சில காரணிகளை அடிப்படையாக கொண்டே மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. அதில் முதலாவதாக ஏற்கனவே கூறப்பட்டுள்ள விண்ணப்பதாரி கொண்டிருக்க வேண்டிய ஆக குறைந்த தகைமைகளை கொண்டிருத்தல் வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அதாவது ஏஎல் பரீட்சையில் 3 தடவைக்கு குறைந்த தடவைகளில் சித்தியடைந்திருத்தல், 3 பாடங்களிலும் சித்தியடைந்திருத்தல், ஆங்கிலத்தில் தரத்தை வைத்திருத்தல் என கூறப்பட்ட ஆக குறைந்த தகைமைகளை கொண்டிருத்தல் வேண்டும். அதன் பின்னர் இரண்டாவதாக இந்த பட்ட கற்கை நெறிகளுக்காக விண்ணப்பதாரிகள் குறிப்பிடப்பட்ட விருப்ப தேர்வுகள் அதன்படி அந்த கற்கை நெறிக்கு தேவையான விசேட தகைமைகளையும் நீங்கள் கொண்டிருத்தல் வேண்டும். மூன்றாவதாக குறிப்பிட்ட அரசு சார்பற்ற உயர்கல்வி நிர்வாகத்தால் அந்தந்த துறைகளுக்காக ஒதுக்கப்படும் ஆசனங்களின் எண்ணிக்கை. எனவே ஒவ்வொரு கற்கை நெறிக்கும் குறிப்பிடப்பட்டுள்ள அந்தந்த துறைகளுக்காக ஒதுக்கப்படும் ஆசனங்களின் அடிப்படையிலேயே மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. அந்த எண்ணிக்கை ஒவ்வொரு கற்கை நெறிக்கும் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் ஏற்றாற்போல் மாறுபடக்கூடியதாக இருக்கும். குறித்த துறைகளுக்கு அரசு சார்பற்ற கல்வி நிறுவனங்களால் ஒதுக்கப்பட்ட ஆசனங்களிலும் பார்க்க கிடைக்கப்பெற்ற விண்ணப்பதாரிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் விண்ணப்பதாரிகள் காப்போத்த உயர்தர பரீட்சையில் பெற்ற பெருமானம் கருத்தில் கொள்ளப்படும் என கூறப்பட்டுள்ளது. போட்டித்தன்மை அதிகமாக காணப்படும் போது மாணவர்களை தெரிவு செய்வதற்காக புள்ளியின் அடிப்படையில் அதிக புள்ளி பெற்றிருக்கும் மாணவர்கள்
இக்கற்கை நெறிகளுக்காக தெரிவு செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு இக்கடன் திட்டங்கள் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 15 லட்சம் வரையான கடன் தொகையினை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு கற்கை நெறிக்காகவும் இந்த தொகை மாறுபடும். 15 லட்சத்திலும் குறைவாகவும் இருக்கும். அந்த கடன் வரம்பின் கீழ் கற்கையை முழுமையாக நீங்கள் கற்று முடிப்பதற்கு போதுமானதாக இருக்கும். அந்த அளவிற்கு போதுமானதாகவே இந்த கடன் திட்டம் ஒவ்வொரு கற்கை நெறிக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தவிர மாணவரின் விருப்பு அடிப்படையில் ஆண்டுக்கு ரூபாய் 75,000 புலமைப்பரிசில் கடனை வட்டியின்றி பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது நீங்கள் அந்த குறிப்பிட்ட கற்கை நெறிக்காக விண்ணப்பிக்கும் கடன் தொகை தவிர மேலதிகமாக உங்களது செலவுகளுக்காக ஒரு வருடத்திற்கு 75,000 ரூபாய் வரையிலான புலமைப்பரிசில் கடனை வட்டியின்றி பெற்றுக்கொள்ள முடியும். எனவே உங்களுக்கு கற்கை நெறிக்காக வழங்கப்படுவதும் வட்டியின்றிய கடன். அதே போன்று நீங்கள் விரும்பினால் உங்களது மேலதிக செலவுகளுக்காக ஒரு ஆண்டிற்கு 75,000 ரூபாய் வரையிலான வட்டியின்றிய கடன் தொகையினையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக கடனை வழங்குதல், அதாவது நீங்கள் கடனை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் இக்கடன் திட்டத்திற்கு நீங்கள் தகுதியானவர் என தெரிவு செய்யப்பட்டு அதற்கான பரிந்துரைகளை வங்கிக்கு அமைச்சு வழங்கும். வங்கியில் நீங்கள் கடன் திட்டத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கடனினை வங்கியை உங்களுக்கு வழங்கும். வங்கியில் கடனுக்கான வட்டியை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வழங்குவதோடு கடன் தொகையை மட்டுமே நீங்கள் மீண்டும் செலுத்த வேண்டி ஏற்படும். எனவே இக்கொடுப்பனவிற்காக நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் வங்கியில் இரண்டாவது விண்ணப்பத்தை நீங்கள் சமர்ப்பிக்கின்ற போது 2 பிணையாளர்களை முன்வைத்தல் வேண்டும். அதற்காக முதலாவது பிணையாளராக உங்களது தாய் அல்லது தந்தை அல்லது பாதுகாவலர் இருப்பதோடு இரண்டாவது பிணையாளராக வங்கியினால் கோரப்படும் வருவாயை கொண்டவர் ஒருவர் இருத்தல் வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அதாவது ஒரு வருமானம் கொண்ட ஒரு நபரினை, தொழில் புரியும் ஒருவரினை நீங்கள் பிணையாளராக கொண்டு போக வேண்டி ஏற்படும். எனவே உங்களது உறவினர், அதாவது தாய், தந்தை அல்லது பொறுப்பாளரோடு இன்னொரு வருமானம் கொண்டிருக்கும் ஒரு நபரையும் நீங்கள் பிணையாளராக கொண்டு செல்வதன் மூலம் இதற்கான கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியும் என கூறப்பட்டுள்ளது. இக்கடன் திட்டமானது மாணவர்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் பரிந்துரைக்கும் வகையில் அரையாண்டு அடிப்படையில் கற்கை கட்டணத்திற்காக கொடுப்பனவு மேற்கொள்ளப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதாவது 6 மாதங்களுக்கு ஒரு முறை கற்கை நெறிக்கான கட்டணத்தினை நீங்கள் செலுத்தக்கூடியவாறு ஏற்பாடு செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதில் மாணவர்களின் பொறுப்பு என்னவென்றால், இந்த வட்டியில்லா கடன் திட்டத்தின் கீழ் கல்வி கற்கும் அனைத்து மாணவர்களும் கற்கை நெறியின் அனைத்து கட்டாய பாடத்துக்கும் குறைந்தபட்சம் திறமை சித்தி, அதாவது கிரெடிட் பாஸ் ஒன்றினை பாடநெறி காலத்தினுள் பெற வேண்டும் என்பதோடு அவர்களது கல்வி காலத்தில் 80% வருகையை பேண வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதாவது கற்கை நெறிக்கான கட்டாய பாடங்களில் கட்டாயம் நீங்கள் திறமை சித்தியை கொண்டிருத்தல் வேண்டும். அத்தோடு 80% வரவினையும் கொண்டிருத்தல் வேண்டும். இந்த கடனை மீளச் செலுத்தும் முறை கூறப்பட்டுள்ளது. மொத்த கடன் காலமானது 12 வருடங்களாகும். இதற்காக முழு வட்டி தொகையும் அரசினால் செலுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த கடன் தொகையினை நீங்கள் திருப்பிச் செலுத்த ஆரம்பிக்கும் காலம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, உங்கள் கற்கை காலம் நிறைவடைந்த பின்னர், அதாவது குறிப்பிட்ட கற்கை நெறியினை பூர்த்தி செய்த பின்னர் தொகையினை பெற்று நீங்கள் கற்கை நெறியினை நிறைவு செய்த பின்னர் உங்களது தொழில் வாய்ப்புகளை தேடுவதற்காக 1 வருட காலத்தை பயன்படுத்திக் கொள்ளேலும். அந்த 1 வருட காலத்தின் பின்னர் உங்களது கடன் தொகையினை நீங்கள் மீளச் செலுத்த ஆரம்பித்தல் வேண்டும். 12 வருடங்களுக்குள் நீங்கள் கற்கை நெறியினை நிறைவு செய்து இந்த கடனினையும் மீளச் செலுத்தியவராக இருப்பீர்கள். இந்த கடன் மீளச் செலுத்துகையானது 4 அல்லது 3 வருட பாடநெறிகளுக்காக முழு கடன் தொகையானது 84 அல்லது 96 தவணைகளில் செலுத்தி முடிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அதாவது 7 அல்லது 8 வருடங்களில் இந்த கடன் தொகையினை நீங்கள் முழுமையாக செலுத்தி முடிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. இந்த வட்டியில்லா மாணவர் கடன் திட்டம் தற்பொழுது 9வது தடவையாக வழங்கப்படுகின்றது. 9வது உள்ளிருப்புக்காகவே தற்பொழுது விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்பங்களின் கீழ் அனுமதிக்கப்பட்ட கற்கை நெறிகளை தொடர்வதற்காக அனுமதிக்கப்பட்ட அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்கள் எந்தெந்த உயர்கல்வி நிறுவனங்களில் எந்தெந்த கற்கை நெறிகளை தொடரலாம் என்பது தொடர்பான முழுமையான தகவல்களை மாணவர் கையேட்டில் முழுமையாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த கடன் திட்டம் தொடர்பாக மேலதிக விவரங்களுக்காக திரையில் காண்பிக்கப்படும் இந்த முகவரியில் சென்று நீங்கள் இதற்கான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது அதற்கான இமெயில் ஐடி, வெப்சைட், அதே போன்று தொலைபேசி இலக்கங்கள் இங்கு திரையில் காண்பிக்கப்படுகின்றது. இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி அதனூடாக நீங்கள் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே கட்டாயம் இக்கடன் திட்டத்திற்காக விண்ணப்பிக்க விரும்புகின்ற மாணவர்கள் இந்த ஸ்டூடெண்ட் ஹேண்ட்புக், அதாவது மாணவர் கையேட்டினை டவுன்லோட் செய்து அதனை முழுமையாக பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் இந்த தொலைபேசி இலக்கங்களூடாக நீங்கள் உங்களது சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள்.
இதுபோன்ற தகவல்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதற்காக எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.